சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் ஒரு இரு பெரும் திருவங்களாக விளங்கியவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு ஆரோக்கியமான போட்டி நிலவியது நமக்கு தெரியும். ஆனால் இவர்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பாலமாக இருந்தவர் கவியரசு கண்ணதாசன். குறிப்பாக எம்ஜிஆர் படங்களுக்கு கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் வெறும் வரிகள் மட்டும் அல்ல, அவை அந்த நடிகரின் பிம்பத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்த மந்திரச் சொற்கள். முக்கியமாக வரலாற்று பதிவுகளின்படி எம்ஜிஆர் மற்றும் கண்ணதாசன் இடையே அரசியல் ரீதியாக பல கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஒரு காலகட்டத்தில் இருவருக்கும் பிரிந்து கூட இருந்தார்கள். ஆனால் அந்த இடைவெளிக்குப் பிறகு இவர்கள் மீண்டும் இணைந்தபோது உருவான பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு காவியமே. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சந்திப்பு மற்றும் அவர்கள் இணைந்து உருவாக்கிய அந்த பாடல்களின் பின்னணி என்ன? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். திரையுலகின் அந்த பொற்கால செய்திகளின்படி எம்ஜிஆரும் கண்ணதாசனும் பிரிந்திருந்த காலகட்டத்தில் மக்கள் திலகத்தின் படங்களுக்கு பிற கவிஞர்கள் பாடல் எழுதினார்கள். ஆனால் கண்ணதாசன் மீண்டும் எம்ஜிஆர் படங்களுக்குள் நுழைந்தபோது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவியது. அப்படி இவர்கள் மீண்டும் இணைந்த ஒரு முக்கியமான படம்தான் தாய்க்கு பின் தாரம். இந்த படத்தில் மருதகாசி போன்றவர்கள் பாடல் எழுதினாலும் கண்ணதாசனின் வரிகள் ஒரு தனித்தத்துவத்தை கொடுத்தன. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், எம்ஜிஆர் ஒருமுறை ஒரு பாடலுக்காக கண்ணதாசனிடம் கேட்டபோது அவர் அந்த சூழலை உள்வாங்கிக் கொண்டு மிக குறுகிய நேரத்தில் வரிகளை வடித்தாராம். குறிப்பாக திருடாதே படத்தில் இடம்பெற்ற திருடாதே பாப்பா திருடாதே போன்ற பாடல்கள் பாமர மக்களிடம் எம்ஜிஆரை ஒரு வாத்தியாராக கொண்டு சேர்த்தன. பி. பானுமதி நடித்த இந்த படத்தில் கண்ணதாசனின் வரிகள் சமூக நீதியை பேசின. எம்ஜிஆரின் ஒவ்வொரு அசைவிற்கும் அவருடைய கொள்கைக்கும் உயிர் கொடுத்தது கவியரசரின் பேனாதான். ஒரு மெட்டுக்காக இவர்கள் இருவரும் விவாதித்தாலும் இறுதியில் பிறக்கும் அந்த பாடல் மக்கள் திலகத்தின் அரசியல் பாதைக்கு அஸ்திவாரம் போட்ட ரகசியம் இதுதான். இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு பாடலாசிரியர் ஒரு நடிகரின் தனிப்பட்ட விருப்பங்களை எப்படி வரிகளில் கொண்டு வருகிறார் என்பதுதான். எம்ஜிஆர் தனது படங்களில் மது, புகை மற்றும் ஆபாசம் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார். கண்ணதாசன் இதை துல்லியமாக புரிந்து கொண்டு நாடோடி மன்னன் போன்ற பிரம்மாண்ட படங்களில் வரிகளை எழுதினார். தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலில் சோம்பேறித்தனத்தை தூக்கி எறியச் சொன்ன அந்த வரிகள் எம்ஜிஆரை ஒரு நிஜமான நாயகனாக மக்கள் பார்க்க வைத்தன. எம்ஜிஆர் மற்றும் கண்ணதாசன் கூட்டணியில் உருவான சிரித்து வாழ வேண்டும் படத்தில் வரும் பாடல்கள் இன்றும் ஒரு தத்துவ களஞ்சியம். இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் மெட்டு போடும்போது கண்ணதாசன் அங்கேயே அமர்ந்து வரிகளை எழுதுவார். டி.எம். சௌந்தரராஜன் பாடும்போது அந்த வரிகளில் இருக்கும் ஆழத்தை மக்கள் பாடுவாராம். மக்கள் திலகம் மற்றும் கவியரசு ஆகிய இரு துருவங்களும் இணைந்து பணியாற்றிய ஒவ்வொரு பாடலும் ஒரு சரித்திர பதிவாகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.